அவயங்களாய் இருக்கிறோம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கின்றோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன். ரோமர் 12:4-5-6. புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த 7 மாணவர்கள் தாங்கள் பெற்றிருந்த கிறிஸ்து என்னும் மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுக்க ஆர்வம் கொண்டிருந்தனர். C.T. ஸ்டட், M. பியூசாம், S.P. ஸ்மித், A.T. ஃபோல்ஹில், D.E. ஹோஸ்ட், C.H. ஃபோல்ஹில் டர்னர், N.W. ஹேசல்ஸ் என்பவர்கள் ஆவர். இவர்கள் படிக்கும் காலத்திலேயே இங்கிலாந்தில் மாபெரும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர்கள். 1885ஆம் ஆண்டு இவர்கள் சீனாவை நோக்கி பயணம் செய்தனர். தங்கள் வாழ்வு மூலம் இயேசுவை வெளிப்படுத்தி காட்டினர். சீனாவில் பலரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினர். இவர்களைப் போன்று கிறிஸ்துவின் திருவுடலின் அவயங்களாய் விளங்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இசைந்த மனதுடன் அவருக்காய் செயல்பட அப்போஸ்தலர் பவுல் ரோம திருச்சபைக்கு அழைப்பு கொடுக்கிறார். விசுவாசிகளை ஒன்றுபட்ட வாழ்வுக்கு உற்சாகப்படுத்த ஒரு உடலின் அவயங்களாய் இறை மக்களை உணர்த்துகிறார். அந்த ஓர் உடலில் கிறிஸ்துவை தலையாக கொண்டு ஒரே ஆவியரால் ஒரே திருமுழுக்கின் மூலம் அவயங்களாய் இணைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் இறை நாம மகிமைக்காய் இசைந்து செயல்படுவோம். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்.